அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே எவ்வளவு நன்றி உணர்வை பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த நிமிஷமே உங்களால் கூற முடியும். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ உங்களோட வாழ்க்கையில் அனைத்து முக்கிய பகுதிகளையும் பாருங்கள். அது பணமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை வீடு மற்றும் உறவுகள், இதெல்லாமே இந்த நன்றி உணர்வை உங்களுடைய வாழ்வின் எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் பயன்படுத்தி உள்ளீர்களோ அந்த பகுதிகள் தான் உங்களுக்கு அபரிமிதமான அற்புதமான பகுதிகளாக இருக்கும். அதை நீங்கள் நம்புறீங்களா? இப்போ இந்த நன்றி உணர்வின் விளைவாக அந்த பகுதிகள் மாயாஜாலத்தை அனுபவிக்கின்றன. அவை அபரிமிதமாகவும் அற்புதமாகவும் இல்லாத பகுதிகள் நன்றி உணர்வு இல்லாததன் விளைவே. இது ஒரு எளிய உண்மை. இப்போ நீங்கள் நன்றி உணர்வுடன் இல்லாத போது உங்கள் வாழ்வில் மாயாஜாலம் தொடர்வதை நீங்கள் தடுத்து நிறுத்த விடுவீர்கள். நீங்கள் நன்றி உணர்வுடன் இல்லாத போது சிறந்த ஆரோக்கியம், சிறந்த உறவுகள், சிறந்த ஆனந்தம், அதிக பணம், உங்கள் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் ஆகியவை உங்கள் வாழ்விற்குள் பாய்ந்து வருவதை நீங்கள் தடுத்து விடுவீர்கள். நீங்கள் ஒன்றை பெற விரும்பினா இன்னொன்று நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஒரு விதி, அப்படி தானே? இப்போ நன்றி உணர்வு என்பது நன்றி செலுத்துவது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்கும்போது இந்த மாயாஜாலத்திலிருந்து நீங்கள் உங்களை துண்டித்து கொள்கிறீர்கள். வாழ்வில் நீங்கள் பெற விரும்பும் அனைத்துடனான தொடர்பையும் நீங்கள் முறித்து விடுகின்றீர்கள். நாம் நன்றியற்றவர்களாக இருக்கும்போது வெறுமனே எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் உள்ள ஆசீர்வாதங்களை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். இப்போ என்னன்னா, ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. எனவே நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை உதாசீனப்படுத்தினால் அது நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது குறிப்பாக யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நினைவில் நம்ம கொள்ளணும். உங்களுடைய வாழ்வில் பல்வேறு சமயங்களில் நீங்கள் நிச்சயமாக நன்றி உணர்வுடன் இருந்திருப்பீங்க. ஆனால் மாயாஜாலத்தை பார்ப்பதற்கும் உங்களுடைய தற்போதைய சூழல்களில் ஒரு பரிபூரண மாற்றத்தை விளைவிப்பதற்கும் நீங்கள் எப்போதும் நன்றி உணர்வுடன் இருக்க உங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உங்களது புதிய வாழ்க்கை முறையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த மாயாஜாலத்தை உருவாக்குவதற்கு ஒருவர் மந்திர வார்த்தைகளை முதலில் கூற வேண்டும் என்று பண்டைய கதைகளும் புராணங்களும் கூறுகின்றன. ஆனால் இந்த நன்றி உணர்வில் இருந்து மாயாஜாலத்தை கொண்டு வருவதும் இதே வழியில் தான் செயல்படுகிறது. இந்த நன்றி என்ற மந்திர வார்த்தையை நீங்கள் முதலில் கூறியாக வேண்டும். இப்போது நன்றி என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது என்பதை என்னால் வார்த்தைகளில் வடிக்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த நன்றி உணர்வுடன் வாழ்வதற்கும் உங்கள் வாழ்வின் மாயாஜாலத்தை அனுபவிப்பதற்கும் வேறு எந்த வார்த்தையும் விட நன்றி என்ற வார்த்தை நீங்கள் பிரச்சையோடு வலிந்து கூறுகின்ற, அதிகமாக உணர்கின்ற வார்த்தையாக மாற வேண்டும். அந்த வார்த்தை உங்களது அடையாளமாக மாற வேண்டும். அப்புறம் இந்த நன்றி என்ற வார்த்தை தான் நீங்கள் இப்போது இருக்கின்ற இடத்திற்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கும் இடையான ஒரு இணைப்பு பாலம். அந்த மாயாஜாலம் சூத்திரம் இதுதான். இப்போ ஒரு மாயாஜால சூத்திரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அறிவு ஒரு பொக்கிஷம், ஆனால் நடைமுறை பயன்பாடு தான் அதற்கான திறவுகோல் அப்படின்னு இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் பிரச்சையோடு சிந்தித்து நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை வலிந்து கூறுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை நீங்கள் எவ்வளவு அதிகமான பிரஜையோடு சிந்திக்கின்றீர்களோ, எவ்வளோ அதிகமாக வலிந்து கூறுகின்றீர்களோ அவ்வளவு அதிகமான நன்றி உணவை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறது தான், ஓகேவா? இப்போ என்னென்னா, எவ்வளவு அதிகமான நன்றி உணர்வை நீங்கள் பிரஜையோடு சிந்திக்கின்றீர்களோ, எவ்வளோ அதிகமாக வலிந்து கூறுகின்றீர்களோ
அவ்வளவு அதிகமான அபரிமிதத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஓகேவா? இப்போ இந்த நன்றி உணர்வு என்பது ஓர் உணர்வு. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு அதை வலிந்து உணர்வது தான் நடைமுறையில் நன்றியுணர்வுடன் இருப்பதன் நோக்கம். ஏன்னா உங்களுடைய உணர்வின் ஆற்றல் தான் உங்கள் வாழ்வில் உள்ள மாயாஜாலத்தின் வேகத்தை அதிகரிக்கிறது. இப்போ வினைக்கு வினை எதிர்வினை என்பது தான் நியூட்டனோட விதி. நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ அதை சம அளவில் பெறுகின்றீர்கள். அதாவது உங்களுடைய நன்றி உணர்வை நீங்கள் அதிகரித்து கொண்டால் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு ஏற்படும் நற்பெரும் விளைவுகள் உங்களுடைய உணர்வுக்கு சமமாக விரிவடையும். உங்கள் உணர்வு எவ்வளவு அதிக உண்மையானதாக இருக்கின்றதோ, நீங்கள் எவ்வளோ அதிக உண்மையாக நன்றி உணர்வுடன் இருக்கின்றீர்களோ அவ்வளவு அதிக வேகமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதுதான் உங்கள் அன்றாட வாழ்வில் நன்றியுணர்வை புகுத்துவதற்கு எவ்வளவு குறைந்த பயிற்சி தேவை என்பதையும் அது எவ்வளவு சுலபமானது என்பதையும் நீங்கள் கண்டறியும் போது அந்த மாயாஜாலமான விளைவுகளை நீங்களே உங்கள் கண்கூடாக காணும்போது உங்களுடைய பழைய வாழ்க்கை முறைக்கு நீங்கள் திரும்பி செல்ல நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். இப்போ நீங்கள் சிறிதளவு நன்றியுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறிதளவு மாறும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிக அளவு நன்றியுடன் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரமிக்கத்தக்கதாக மாறும். இப்போ நாம் நன்றியை வெளிப்படுத்தும் போது வெறும் வார்த்தைகளை உதிர்ப்பது மிக உயர்ந்த பாராட்டு அல்ல, மாறாக அவற்றை கடைபிடித்து ஒழுகுவது தான் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படின்னு ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவின் 35வது அதிபர் கூறியிருக்காரு. இப்போ இந்த நன்றி உணர்வின் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியம், பணம், வேலை மற்றும் உறவுகளில் எவ்வாறு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பதையும் உங்களுடைய சிறு விருப்பங்களையும் பெரும் கனவுகளையும் எவ்வாறு நனவாக்குவது என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கென்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள 28 மாயாஜால செயல்முறை பயிற்சிகள் இனிவரும் நாட்களில் கொண்டு வரப்போகிறேன். ஓகேவா? இதை ஒரு எதிர்மறையான சூழல்களை மாற்றுவதற்கும் நன்றி உணர்வுடன் இருக்க பழகி கொள்வது எப்படி என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த அறிவை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் இதில் மெய்மறந்து போவீர்கள். ஆனால் நீங்கள் கற்பதை நடைமுறையில் கடைபிடிக்காமல் இருந்தால் அந்த அறிவு விரலிடை மனத்துகள்களாக நழுவி சென்றுவிடும். உங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக மாற்றுவதற்கு நீங்கள் ஈர்த்த அந்த வாய்ப்பும் மாயமாய் மறைந்துவிடும். இது உங்களுக்கு நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு இந்த 28 நாட்கள் நன்றி உணர்வுடன் இருக்க பழகி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இது உங்களுடைய உயிரணுக்களில் உங்களுடைய ஆழ் மனதிலும் ஆழமாக பதிவதற்கு இன்றியமையாதது. அப்போ தான் அது உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும். இந்த செயல்முறை பயிற்சிகள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 28 நாட்களில் முடிக்கப்படும். இந்த நன்றி உணர்வுடன் இருப்பதை நீங்கள் ஒரு பழக்கமாகவும் ஒரு புதிய வாழ்க்கை முறையாகவும் ஆக்கிக்கொள்வதற்கு இது உங்களுக்கு உதவும். நன்றி. மாயா.